இன்னும் சரியாக நான் வளைக்கலை. டயர் போயிடுச்சு நண்பா, டயர் பிஞ்சிருச்சு. புது டயர் போட்டு 1 மாதம் கூட ஆகலை. புது டயரு இனிமேல் தான் இருக்க. வீட்டில் போயிட்டு அவர் ஒப்பாதி வைக்கிறது பார்த்துருப்பாரோ. வண்டியில் பாசை வச்சு வண்டியை கூட ஏற்றின பாருங்க கட்டையில். டயர் சரியில்லை போல இருந்து போச்சு. ஷோ யாரு கண்ணு பட்டுச்சோ இன்னைக்கு. பாருங்க நண்பா, வண்டி அந்த டயர் வந்து நான் இப்போ பில் எடுத்து பார்த்தேன். ஆட்டோ ஒன்றை தான் மாற்றிருக்காப்புல. மேடம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம வீட்டில் நம்ம பக்கத்து தெருவு தான், ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது. அதை கொடுத்துட்டு இங்கே தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த பாருங்க இந்த வீடு. ஓகே நண்பா, அப்படியே கொடுத்துட்டு வரேன். அதை இறக்கிட்டு உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். இங்கே உள்ள மணிமேகலை வந்தாங்க, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னாக்கா, பயானுக்கு அந்த ஸ்வீட் ஸ்டால் போனோம்ல, அந்த ஸ்வீட் ஸ்டால் பேர் வந்து போன். எஸ், போன் ஸ்வீட் ஸ்டாலுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வீட் வாங்க போகிறோம். கிரைபான்னு சொல்லுவாங்க அந்த பேர். அது நம்ம வாங்க போகிறோம். அதை வாங்கிட்டு ஈவினிங் மாமி எங்கேயோ போகிறாங்க போல இருக்கு, பார்ட்டி. அதை கொண்டு போகிறோம். இப்போ நம்ம ஸ்வீட் ஸ்டால் போமே, நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் அந்த பயான் ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறதுக்கு. அந்த இடம் பேர் பயான் ஏரியா. அந்த ஏரியா பேர் போன் ஸ்வீட் ஸ்டால். ஓகே, கமான், லெட்ஸ் கோ. இதான் போன் ஸ்வீட் ஸ்டால். நம்ம எப்போது இங்கே தான் வருவோம். இது பயானில் போன் ஸ்வீட்டாக பழைய ஜெமியாவுக்கு பின்னால் இருக்குது. புஷ் சாக்லேட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இது ஏற்கனவே உள்ளது தான். ஹாய் அஸ்ஸலாம். இதுதான் கிரைபாவா? மேடம் சொன்னாங்க இதுதான் கிரைபாண்டி. அதான் சொல்கிறோம். இது ஒரு மாடல் தான் இருக்குது. மேடம் இது ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க, வண்டி டெலிஃபோன். ஜஸ்ட் மேடம் அதான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சேம் தான். ஓகே, கிரைபா. திஸ் ஒன் ஃபார் டுடே. ஹாய், how are you? Yeah, okay. Yeah, only one. கிரைபா வாங்கியாச்சு. போன் ஸ்வீட்ஸ். கிரைபா வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொண்டே மேடத்தில் கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, see you. அந்த பள்ளியை கட்டணும்னு நினச்சிருப்பீங்க. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆஹா, சேட்டை வந்து பாஸோட பையன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்ட்டு. ஆமாம், குவைத்தில் உள்ள ஜஹ்ராங்கிற ஏரியா பாஸோட பையன் வீட்டுக்கு வந்து மேடத்துடைய பாஸோடைய பேர பிள்ளைங்களை கொண்டாந்து வீட்டில் கூட வந்தேன். ஹாய் நண்பா, நான் அவங்க சேட்டை. ஈவினிங் 5 o'clock நம்ம பிரியாணி சாப்பிட்டு நூடுல்ஸ் செஞ்சோம். அதை கொண்டே டெலிவரி பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம். வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கண்ணை செஞ்சோம், ரெஸ்ட் எடுத்தோம். எழுப்பி விட்டாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் கொண்டு விட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அடுத்து என்ன வேலைன்னு தெரியல. மகரிப் தொழுதுட்டு மாமி எங்கேயே கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்வீட் எங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போவோம். போயிட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு தொழுதுட்டு வெயிட் பண்ணுவோம். அவங்க எங்கே போகிறாங்களோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சும்மா கிரிச்சு இன்னைக்கு வேலையை முடிச்சிடும். தேங்க்யூ நண்பா, see you. நண்பி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வந்திருக்கிறது எந்த ஏரியா தெரியுமில்ல? அவனிஸ்க்கு எய்த்தாப்புல, டொயோட்டா சென்டருக்கு எய்த்தாப்புல, டொயோட்டா சர்வீஸ்க்கு எய்த்தாப்புல சென்டர் பாயிண்ட், அதாவது ரோடு கசாலி ரோடுக்கு எய்த்தாப்புல இருக்குது 16 நம்பர் ரோடு. அதாவது சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க மேம். பாஸ் வந்திருக்காப்புல. பாஸ் என்னத்துக்குன்னு தெரியல, ஏதோ பர்ச்சேசிங் பண்ண வந்திருக்காங்க. பாருங்க, கூட்டம் அள்ளுது. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இந்த பாருங்க, இதுதான் சென்டர், ஹோம் சென்டர். ஆமாம், இது வந்து ஹோம் சென்டர். ஆமாம், சென்டர் பாயிண்ட். முன்னாடி சென்டர் பாயிண்ட் இருந்துச்சு, அப்புறம் ஹோம் சென்டர் ஆக்கினாங்க. இங்கே ஹோம் சென்டர்னு போட்டிருக்காங்க, அங்கிட்டு சென்டர் பாயிண்ட் போட்டிருக்காங்க. எதுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. டெலிஃபோன் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ அதை முடிச்சுட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, வண்டி எங்கே நிப்பாட்டுறது? சரியான கூட்டம் அள்ளுது. வேற பார்க்கிங் வேற இல்லை. பாப்போம் எப்படின்ட்டு. ஓகே நண்பா, நமக்கு ஒரு பார்க்கிங் கிடைச்சிருச்சு நண்பா. இந்த ஹோம் சென்டர் பக்கத்துல கூட்டம் அள்ளுது பாருங்க.
வண்டி மெதுவாக ஊறுது. அதில் நமக்கு ஒரு பார்க்கிங் கிடைச்சிச்சு. பாஸ் இங்கேயே போட சொல்லிட்டாப்புல. ஒரு நிமிஷம். வர வழியில் பாஸ் சொன்னாப்புல வண்டியை வந்து ஃபதாயர் கடை, அதாவது வந்து இந்த ஜீவன் ஜாத்தர் ஃபதாயர் கடைக்கு விடு அப்படின்டாப்புல. விட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டாப்புல. சார் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை வாங்கிக்க அப்படின்டாப்புல. அதோடு சேர்த்து நமக்கும் ஒரு சீஸ் ஜீவன் ஆர்டர் பண்ண சொன்னேன். நமக்கு ஆர்டர் பண்ணாங்க. அப்படியே கொடுத்தா சாப்பிட்டு அப்புறம் வண்டியில் நான் எப்படி வண்டி ஓடிக்கிட்டு சாப்பிட்றது, நான் அப்புறம் மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இறங்கி போயிட்டாங்க. அதுக்கு முன்னால் அடிச்சிருவோம். சுனாரமா சூடு போச்சு. அந்த சுட திங்கணும். எதாக இருந்தாலும் ஆடி போச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு டின்னர் இதை முடிச்சிருவோம். அப்புறம் இந்த ஹோம் சென்டரை முடிச்சுட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரில. அங்கே இருக்குது. இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போவோம். அது என்ன இடம்னு சொல்ல கொஞ்சம் முன்னால் போகணும்னு சொன்னாங்க. என்ன ஷாப்புன்னு தெரியல. ஓகே நண்பா, வாங்களே டின்னர் நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிப்போம். யார் பார்க்குறீங்க நண்பா? ஜீவன் ஜாத்தரில் ஒன்லி சீஸ். ஓகே நண்பா, அங்கே போயிட்டு அடுத்த கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். ஓகே, see you. ஆஹா போச்சே, இன்னைக்கு தீபாவளி தான் பாசிட்ட. ஸ்வாஹா. ஆண்டவா, என்னடா இது இப்படி ஆகி போச்சு. கட்டிச்சு அடியில் இந்த சிராமிக்கே பேந்து போச்சு. பாருங்க, இல்லைங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் நண்பா. இப்போ திருப்பி நம்ம எங்கே வந்திருக்கு சொன்னாக்க, அந்த முன்னாடி ஒரு போன வாரம் நம்ம ஃப்ளாஸ்க் வாங்க வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம பாஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே சீஃப் கேலரின்னு சொல்லிட்டு. ஓ எஸ், சீஃப் கேலரின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல. அங்கே வர வழியில் டயரு ஒரு பார்க்கிங் இடம் போட முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன், சரியாக நான் வளைக்கலை. டயர் போயிடுச்சு நண்பா. டயர் பிஞ்சிருச்சு. புது டயர் போட்டு 1 மாதம் கூட ஆகலை. 1 மாதம் 2 மாதம் ஆகிருக்கும். அந்த டயர் போயிடுச்சு அதுக்கு. ஓ எஸ், நல்லாவே பிஞ்சிருச்சு. இது வந்து இன்னும் நல்லா பிஞ்சிருச்சு. இது எப்படி போயிடும் இந்த டயர்? சைனா டயர் தான், எப்படி போயிடுது. மேடம் பாஸ் வண்டியிலேருந்து என்ன வண்டி ஏற்றுட்டியா, ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி முணங்கிட்டு போனாப்புல. புது டயரு இனிமேல் தான் இருக்குது. வீட்டில் போயிட்டு ஒரு ஒப்பாரி வைக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எப்படி நம்ம மாற்றுற மாதிரி தான், நம்ம கை காசு போட்டு மாற்றுற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எப்படியும் போயிடும். எனக்கு என்னை பொறுத்தவரை இந்த டயர் போயிடும்னு நினைக்கிறேன். ஓ எஸ், போயிடும், எப்படியும் போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். कैसा ठीक है? ரெண்டு பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல, யாருன்னு தெரியல. சலான் சொன்னு என்ன தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துருப்பாரோ. வண்டியில் பாஸை வச்சு வண்டியை கூட ஏற்றின பாருங்க. கட்டையில் பார்த்துருப்பீங்க. டயரோட அந்த இது சைடில் ரிம்முக்கு பக்கத்தில் பிஞ்சிருச்சு. டயம் சரியில்லை போல இருக்கு. சார் டிரைவருக்கு இதெல்லாம் ஏறுறது சகஜம். நல்ல டிரைவருக்கும் ஸ்லிப் ஆகிறது கஷ்டம்தான். பார்ப்போம் எப்படின்னு, என்ன சொல்கிறாப்புலன்னு தெரியல. நானும் சரியாக கவனிக்கலை. நான் கடையை பார்த்துக்கிட்டே ஏற்றிட்டேன் வண்டியை. ஏன்னா கொஞ்சம் இதான கிளாஸ் டோர் இருக்குது, அதில் கொண்டு விட்டுட்டோம்டாக்க அது வேறு பயமாக இருக்குது. இந்த காட்டுற பாருங்க. இப்படியே ஓட்டிட்டு வந்தேன். இந்த பக்கத்தில் அந்த ஒரு பொம்பளை வண்டி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், நேராக கிளாஸ் டோரை பார்த்துட்டு அப்படியே நேராக வளைச்சி இதில் கொண்டு விட்டுட்டேன். வளைஞ்சா விட்டு இந்த கல் பேந்தே போச்சு. இடிச்ச இடியில் கல் பேந்து போச்சு. அதோட சேர்த்து என் டயரும் போச்சு. பாசம் வணங்குறாப்புல. ஐயோ என்ன நடக்க போதில்லை. இது எப்படி டயர் டேஞ்சர் ஆயிரும், எப்படியும் போயிடும் டயரு. ஆமாம், என்னை பொறுத்தவரையும் டயர் போயிடும். பார்ப்போம், அல்லா தான் காப்பாற்றணும் வீடு போய் சேர்ற வரையும். ஷோ யாரு கண்ணு பட்டுச்சோ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற போச்சு. 30 நாள் இந்த டயரு. ஹாங்காங்கா என்னன்னு தெரியல. சைனா டயரா ஜப்பான் டயரான்னு தெரியல. அது வேற. நம்ம பாஸோட தம்பி தான் மாற்றிட்டு வந்தாப்ப 1 மாதம் கூட ஆகலை. சே, இப்படி ஆகணும்னு நான் நினைக்க கூட இல்லை. பார்ப்போம், நம்ம காசு போட தான் மாற்றணுமோ. காசு சொன்னாப்புல, நான் கையோ இப்போ தான் மாற்றிருச்சு, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு முடங்குறாப்புல. ரொம்ப சரவணா. என்னப்பா இது, இன்னைக்கு நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ, இந்த பச்சை புள்ள மேலே பட்டுருச்சு. எனக்கு ஒன்றுண்டாக்க அது அதே டென்ஷனில் இருக்கேன், அதே மூடு
பார்ப்போம் போகுது பாருங்க நண்பா. வண்டி அந்த டயர் வந்து நான் இப்போ பில் எடுத்து பார்த்தேன். ஆட்டோ ஒன்றை தான் மாற்றிருக்காப்புல பாஸோட தம்பி. பில்லு கொடுத்துருந்தாப்புல. டேட்டு பாருங்க. டேட்டு வந்து எங்கடா டேட்டு இந்த மேலே போட்டிருக்கு பாருங்க. 23/8/2025 7 மணி 7:48 மாற்றிருக்காப்புல. அதோட விலை வந்து இந்த பாருங்க போட்டிருக்கு பாருங்க. 30 தினார் சொல்லி 2 தினார் டிஸ்கவுண்ட் 28 தினார் பாருங்க. இந்த இருக்கு கேஷ் பண்ணியிருக்காப்புல. பில்லு என்கிட்ட கொடுத்துருந்தாப்புல. 8ஆம் மாதம் கடைசி அப்படி வாக்கில் பில் அடக்கம் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். 8 கடைசினா 9 10 1 மாதம் 1.5 மாதம் தான் நண்பா ஆச்சு. என்ன சொல்றது, நம்ம கையில் ஆனது நம்ம கையில் ஆயிடுச்சு. அதுதான் ஒரு இது. நம்ம கையில் ஆனாலும் அடுத்தவங்க கையில் ஆனாலும் வண்டி நான் ஓட்டுற வண்டி கவனக்குறைவு பார்த்தீங்களா. 30 தினார். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. மாற்றினா ஒரு டயர் மாற்ற முடியாது. மாற்றினா 2 டயரையும் மாற்றியே ஆகணும். ஏன்டா ஒரு டயர் மாற்றினாக்க ஒரு டயர் பேலன்ஸு அடிக்கும். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் பாஸு. அப்படியே ஓடுனுச்சுன்னா ஓகே. ஏதாவது ஓடுறப்ப ரோட்டில் டமாண்டு அந்த டயர் வெடிச்சிச்சுனாக்கா கட்டாயம் மாற்ற தான் வேணும். அதோட ஓட்டுவோம். இன்ஷால்லா துவா செய்யுங்க எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா ஃப்ரண்ட் டயரு, பேக் டயராக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரண்ட் டயர் வெடிச்சிச்சுனாக்கா கஷ்டம். டிரைவர் மார்க்கு நல்லா தெரியும். ஓகே நண்பா, துவா செஞ்சுக்கோங்க எதுவும் ஆகக்கூடாது. நான் உங்கள்கிட்ட அதை காட்டினேன். அதோட டயர் எடுத்துக்கிட்டு வந்தது ஸ்லிப்பெல்லாம் காட்டினேன். அந்த எடுத்துருச்சு. அந்த பிளாஸ்டிக் அந்த ரப்பர் வெடிச்சிருச்சு. ஆனால் சரியாக ஆழமாக வெடிக்கலை, மேலோட்டமாக வெடிச்சிருக்குது. இது ரன்னிங்கில் போகிறப்ப எது வேணாலும் நடக்கலாம். திருப்பி ஏதாவது ஒரு கட்டை மேலே ஏறினாவோ முட்டினாவோ வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாஸ் உள்ளே போயிருக்காப்புல. ஆய் ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது வீட்டுக்கு போயிட்டு.